Hare Rama 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Rama Rama Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Rama Rama Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Krishna Krishna Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Rama Rama Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Krishna Krishna Hare Hare, Hare Rama Rama Hare Hare, Hare Rama Rama Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Krishna Krishna Hare Hare, Hare Rama Rama Hare Hare, Hare Rama Rama Hare Hare, Hare Krishna Krishna Hare Hare, Hare Krishna Krishna Hare Hare, Hare Rama Rama Hare Hare, Hare Rama Rama Hare Hare, Hare Krishna Krishna Hare Hare, Hare Krishna Krishna Hare Hare, Hare Rama Rama Hare Hare, Hare Rama Rama Hare Hare, Hare Krishna Krishna Hare Hare, Hare Krishna Krishna Hare Hare, Hare Rama Rama Hare Hare, Hare Rama Rama Hare Hare, Hare Krishna Krishna Hare Hare, Hare Krishna Krishna Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Krishna Krishna Hare Hare. Ramanujadhayapadam Jnana-vairagya-bhushanam Srimad-Venkatanacharyam Vande Vedanta-Desikam Lakshmீநாதசமாரம்பம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मयुग्म व्यामोहतस्तदितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणं प्रपद्ये भूतं सरस्य महदावय भट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गेन्दुपरकालयतीन्द्रमेषाम् श्रीमत्
तुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णम् पारार्त्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ति कोचिष्टायां सजिनिघलितं या भलाकृत्य भुङ्क्ते गोधा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாளர் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை நாடி நீரேன் கடவர்க்கு என்னை விதியஞ்சையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு. அசோச்யான் அன்வசோச்சஸ்வம் சஜ்ஞாவாதாம் ச பாஷதே கதாசூன கதாசூச்ச ந அனுசோச்சந்தி பண்டிதாக. பகவத்கீதையுடைய ஆரம்பம் இதுதான். முதல் அத்தியாயம் முழுக்க முழுக்க பகவத்கீதை அவதாரிகை. இரண்டாவது அத்தியாயத்துல அர்ஜுனன் பகவானுடைய சரண கமலங்கள்ல விழுந்த உடனேயே பகவான் சொல்ற முதல் ஸ்லோகம் இதுதான். அதனால இந்த ஸ்லோகத்தில்தான் பகவத்கீதை ஆரம்பம் அப்படின்னு பெரியவா சொல்ற. அது வரைக்கும் அர்ஜுனனுடைய உள்ள குமுறல், நான் இவாளோட சண்டை போடணுமா, இது நியாயமா, இது அவசியமா, இது தர்மமா, இவாள்லாம் எனக்கு வேண்டப்பட்டவாளாச்சே அப்படின்னு சொல்லி சொல்ற. எல்லாருமே தன் மனசுடைய ஆசைகள்லாம் நடக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறான். தன் மனசுடைய ஆசைகளுக்கு தெய்வம் ஒத்து போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறான். தன் மனசுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தெய்வம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பகவானுடைய இஷ்டப்படி நான் இருக்கணும், இந்த இதுதான் வேணும். பகவானே உனக்கு எல்லாம் தெரியும், நான் உன் குழந்தை, நான் உன்னுடைய சொத்து அப்படின்னு அவனிடத்திலே நம்மளை ஒப்படைக்கிறது தான் தர்மம். அர்ஜுனன் தன்னுடைய புத்தி சாதுரியம், மேதா விலாசம், தன்னுடையதான எண்ணங்கள், கற்பனைகள், இதுக்கெல்லாம் இடம் கொடுத்த சமயத்துல புலம்பினான், அழுதான், கதறினான், துடித்தான், நடுங்கினான், என்னென்னமோ ஆயிட்டான். அதே ஒரு சிக்கில அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது, இதுக்கு மேல நம்மால இந்த பாரத்தை, இந்த குழப்பத்தை, இந்த பயங்கரத்தை தரிக்க முடியாது. உடனே பகவத் சரணாரவிந்தங்கள்ல விழுந்தான். உடனே அதுலதான் அர்ஜுனன் ஜெயிச்சான். கார்பண்ய தோஷ உபஹத ஸ்வபாவ பிரச்சாமி ஸ்வாம் தர்ம சம்மூட சேதாக யஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹி தன்னி சிஷ்யஸ்தே அகம் ஷாதிமாம் ஸ்வாம் பிரபன்னம். உன் காலில் விழுந்துட்டேன்,
எனக்கு தெளிவான வழியை சொல்லு. எது நான் பண்ணா உச்சிதம்னு எனக்கு புத்தியில உரைக்கல. ஏன்னா ஆசைவயப்பட்டு கிடக்கிறேன், காமவயப்பட்டு கிடக்கிறேன், கற்பனை வயப்பட்டு கிடக்கிறேன், குழப்பம் வயப்பட்டு கிடக்கிறேன், எதிர்பார்ப்புகள்ல வயப்பட்டு கிடக்கிறேன். அதனால எனக்கு ஒரு தெளிவான தீர்மானமான முடிவு எடுக்க முடியும். வாழ்க்கையில் எந்தெந்த சமயத்திலாம் எனக்கு முடிவு எடுக்க முடியலன்னு சொல்றோமோ அப்பெல்லாம் ஆசைப்பட்டிருக்கோன்னு அர்த்தம். அதான் சத்தியம். ஆசைப்பட்டிருந்தா தான் இதுவா அதுவான்னு ஒரு குழப்பமே வரும். நமக்கு ஒரு வஸ்து மேல ஆசையே இல்லைன்னா அது குழப்பமே வராது. அதான் பெரியவா ஜாக்கிரதையா மனசை வச்சுக்கோங்க, மனசை ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றா. அப்படின்னா இந்த மனசு ஆசைப்பட 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 ஒன்னும் தெளிவில்லாம இருக்கு. அதனாலதான் சங்கரர் காம குரோதச்ச லோபச்ச தேஹே திஷ்டந்தி தஸ்கராக ஞான ரத்னா அபஹாராய தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. அந்த மனசு காமத்துல மாட்டிக்கும் பொழுது குரோதம் வருது, குரோதத்துல மாட்டிக்கும் பொழுது லோபம் வந்துடும். லோபம்னா தன்னுடையது அப்படின்னு ஒரு வளவு போட்டு வச்சிருக்கு. அதுக்கு மேல விட்டு கொடுக்க தயாராகி காமம், காமத்தினாலே குரோதம், குரோதத்தினாலே லோபம், இதுல ஞானம் காணாம போயிடுது. அப்படி குழம்புறது மனசு. அதனால மனசு எப்போதெல்லாம் குழப்பம் அடைகிறதோ அப்பொழுதும் ஆசைப்பட்டு கிடக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை, ஆசைப்பட்டு கிடக்கிறோம். அந்த மனசு ஆசையிலேருந்து மீண்டு வந்துடுச்சுன்னா ஜெயிச்சு. யாரா இருந்தாலும் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். யாருக்கு ஸ்ரத்த இருக்கோ அவளுக்கு ஞானம் நிச்சயமா கிடைச்சிடும். யார் ஞானவானா இருக்காளோ அவ சதா சர்வதா பகவத் சிந்தனையில இருப்பார். யார் பகவத் சிந்தனை இருக்காளோ அவர்கள் ஞானி தூ ஆத்மைவமே மதம்னு பகவானுடைய சிந்தனையில அவளுக்கு ஒரு இடம் கிடைச்சிடும். அப்ப அவளுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் பகவான் நிர்வாகம் பண்றான். யோகக்ஷேமம் வகாமியகம். அதனால நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பகவானுடைய நாமத்திலையும் அவனுடையதான சரணாரவிந்தத்திலையும் பூரணமான ஆசை வைக்க. அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அந்த ஆசை மட்டும் அதிகமாயிட்டே இருக்கணும். பகவத் சரணாரவிந்தத்துல ஆசை, பகவன் நாமத்துல ஆசை. அப்ப உடனே குடும்பத்தை விட்டு விலகி போயிடுவோமா, வேலைக்கு போக மாட்டோமா, தர்மத்தை பண்ண மாட்டோமான்னு அப்படி கிடையாது. எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். மனச அலட்டிக்காம பண்ணுவோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசை போட்டு அலட்டிக்கிறோம் இல்லையா? இந்த மனசை அலட்டிக்கிறதுன்ற ஒரு விஷயம் மாறி போயிடும். மாறி போயிடும். மனசு அலட்டிக்காம இருக்கும். குப்பைக்காரன் வந்து பெல் அடிச்சான் அப்படின்னா அழகா அலட்டிக்காம கொண்டு போய் குப்பை போடுறோம் இல்லையா? அவ்வளவுதான். அந்த மாதிரி அலட்டிக்காம எல்லா காரியத்தையும் பண்ண முடியும். எல்லா விஷயங்களையுமே அலட்டிக்காம சிந்தனை பண்ண முடியும். இந்த மனசு அப்படி விஸ்ராந்தியா இருக்கிறதுக்காகத்தான் இருப்பார். பகவத் விஷயத்துல பக்தி, பகவானிடத்துல திருடமான நம்பிக்கை, திருடமான நம்பிக்கை. அதுல சந்தேகம்னு ஒன்னு இடமே கிடையாது. என் பகவான் இருக்கார், என்ன காப்பாற்றுவார். என் பகவான் இருக்கான், எனக்கு நல்லது பண்றான். என் பகவான் இருக்கான், என்ன வழி நடத்தின்னு இருக்கான். இது தீர்மானமா இருக்கு மனசுல. தீர்மானமா எந்த விஷயம் எப்படி நடந்தாலும் என் பிரபு என் கூட இருக்கான்னு இந்த ஒரு தீர்மானம் வந்துடுச்சுனா போதும்.
அவ லோகத்துல எங்க இருந்தாலும் ஜெயிச்சிடுவான், யார் கூட இருந்தாலும் ஜெயிச்சிடுவான், எந்த விஷயமா இருந்தாலும் ஜெயிச்சிடுவான். அவளால இதை விட முடியாது, இதை ஸ்வீகரிக்க முடியாதுன்னு ஒரு பாகுபாடு இல்லாம எதை வேணாலும் விட முடியும் அவர்களால். அதாவது என்ன கெட்ட விஷயத்தையும் அவளால விட முடியும், எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவளால ஸ்வீகரிக்க முடியும். அதுதான் திருப்பாவையுடைய பலம். கொடுத்துரும், அந்த மனசை கொடுத்துரும். பகவான் பெரியவன் ஒரு தீர்மானமான எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சிடும். பகவான் நல்லவன், பகவான் அக்கடித்த கடனா சாமர்த்தியம் உடையவன், பகவான் என் மேல அக்கறை கொண்டவன், பகவான் என் கூட இருக்கான், பகவான் என்னை காப்பாற்றுவான்ற இந்த முடிவு மாறவே மாறாதபடி பண்ணிடும். அதான் திருப்பாவையுடைய பலம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். எல்லாரும் சொல்லுங்க. சோந்தரணி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேரோ நம்பாவாய். பகவாண்டத்துல என் காரியம் என்னன்னு ஆராய்ஞ்சு நீ அனுகிரகம் பண்ண. என் காரியத்தை பத்தி, என் வாழ்க்கைய பத்தி, என் தேவைய பத்தி நான் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நீ ஆராய்ச்சி பண்ண, நீ அனுகிரகம் பண்ண, நீ நடத்து, நீ என் காரியத்தை நடத்தி நீ சந்தோஷப்படு, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். அவ்வளவு விசேஷம். ஒவ்வொரு பாசுரத்தையும் விதவிதமா சொல்லி இந்த பாசுரத்தை வந்து நீங்க இருக்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நாராயணே நமக்கே பயிலுவார் ஆரோர் கூட கழிந்தேலோர் என்பாவாய். மையத்து வாழ்விகார் நாமும் நம் பாவைக்கு எங்கும் திசைகள் எளிதோ ஆத்தரவு கையத்து வீர பலனை பாடி எண்ணுண்ணோ பாலுண்ணோ நாட்டாரே நீராடி மையத்தெழுதோ மலருக்கு நாம் முடியும் செய்யாத செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் மாதனையும் கை காட்டி உயிர்மாறி உகந்தேலோ என்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு காட்டி நீராடினார் நீங்கின்ற நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னூறு கயலுவர பூங்குவரை கோதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து தீர்த்த முளைப்பற்றி குழந்தைக்கும் வல்லன் பெரும்பத்துக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேனோர் என்பாவாய். ஆடிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவே ஆடியில் புக்கு உணர்ந்து கொடாசேரி ஊழி முதல்வன் உருவம் போல்மை கருத்து ஆடிய தோளுடை பத்மநாபன் கையில் ஆடை போல் மிந்தி வலமொழி போல் நின்றது தாழாதே சார்ந்த முதலிற தன்னுடை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேரோர் என்பாவாய். மாயனை வந்து உடம்புரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயக்குளத்தில் தோன்றும் அழிவிளக்கை தாயை குடல் விளக்கல் செய்த தாமோதரனை தூயோமால் வந்து நாம் தூமலர் தூவி பொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதவான் சிந்தனமும் தீயில் தூசார்பும் செப்பேலோர் என்பாவாய். கோயில் வெள்ளை விருந்தங்கியும் பேரளவும் கேட்டிலையோ பிள்ளாய் இருந்திராய் தேமுலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலங்கடிய காலோச்சி வெள்ள தரவில் துயிலமந்த வித்தியனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரளவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய். கீட்டு கீட்டென்று மானின் ரத்தம் கலந்து கேட்டிலையோ காத்து பிறப்பும் கலகலக்க கை சேர்த்து வாசனத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெருமில்லாய் நாராயணன் மூர்த்தி கேட்டவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ பேச முறையாய் திருவேலோர் என்பாவாய்.
திருவானம் வெள்ளம் சேருமே திருவேடு தேவான் கருண காமிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை பூவால் வந்து நின்றோம் போது தலைமுறையாய் எழுகிறாய் பாடி பறை கொண்டு மாவாய் பிறந்தானே மல்லரை மாற்றிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவாவென்ற என்பாவாய் தூய்மை மானத்தில் சுற்றும் விளக்கெரிய தூபம் கபட துயிலனை கண்களரும் மாமான் மகளே மனிதரும் தாழ்கிறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மைதான் ஊமையோ அஞ்சு செவியோ ஏம தெருந்தில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் கடவுள் நம்பியோ என்பாவாய் நோற்று சுவர்க்கம் புகின்ற அமனாய் வாசமும் தாராதோ வாசல் திறவாத நாட்டல் துராய்மொழி நாராயணன் நம்மால் போற்றல் கலைதரும் புண்ணிய நாள் கண்டோர் நாள் கூட்டத்தில் வாழ்வேந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்தைதான் தந்தானோ ஆற்றல் அருந்தலுடையாய் அருங்கலமே ஏற்றமாய் வந்து திறவையோ என்பாவாய் கற்று கடலை கடங்கள் பல கடந்து சென்றார் திறவையே சென்று திருச்சியும் குற்றமம் செல்லாத கோவலகம் பொற்கொடியே குற்றவர்களுள் குணமையிலே போதாய் குற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தனின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட பித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி என்பாவாய் கனைப்பிறம் கச்சருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைப்பிறம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீரனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்தை இனியானை பாடவும் நீ வாய்க்கிறவாய் இனிதான் எழுதியாய் இதென்ன பேருலகம் அனைத்தில்லாரும் அனைவேலோர் என்பாவாய் உள்ளின் வாய் தீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்தினை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு உள்ளும் சிறப்பினான் போதை கண்ணினார் உள்ள குளிர குறைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாரால் பள்ளம் தவிர்த்து கலந்தேலோ என்பாவாய் உங்கள் புறக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து அமுல்வாய் பூமினகன் செங்கல் கொடி கூடை வெண்பன் பார்த்தவர் தங்கள் திருக்கோவில் தங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நன்றாய் எழுந்திராய் நானாராய் நாவுடையாய் தங்கொடு சக்கரம் ஏந்தும் கடற்கையன் அங்கைய கண்ணானை பாடேலோர் என்பாவாய் இல்லை எங்கிரியே இன்னும் உணர்ந்துடையோ இல்லை நடையே நன்கையே போதற்கின்றேன் வல்லையும் கட்டுரைகள் பண்டையும் வாயிலும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆகிறார் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போன்றெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடலோர் என்பாவாய் நாயகனாய் இந்த நந்தகோபருடைய கோயில் காப்பானே குறித்தோடும் தோழ வாயில் காப்பானே மணிக்கடவும் தாத்திரவாய் ஆயர் திருவியரோமுக்கு அடைகளை மாயன் மணிவண்ணன் என்னவே வாழ்நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிர பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கடவும் நீ கேளோ என்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறந்தெய்யும் எப்பெருமான் போவாரா எழுந்திராய் போனால் எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமானி எப்போதா அறிவாய் அம்பரம் உணர்ந்து ஓகி உலகந்த உங்கள் கோமானே உறங்கால் எழுந்திராய் செம்பர் கடலை செல்வா பரதேவா உண்மையும் நீயும் உறங்கேலோர் என்பாவாய் உந்து மதகளித்தன் ஓடாது தோல்வரியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் அந்தம் கவழும் குழலி கடைவாய் வந்தைக்கும் கோழி அழைக்கணக்காம் ஆயிரத்தி கண்களிலே பல்கால உயிரங்கள் கூறினகாம் வந்தால் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரா வரையொழிக்க வந்து விரவாய் மகிழ்ந்தேலோர் என்பாவாய் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் வெட்டென்ற பஞ்ச தைலத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாழ்கிறவாய் மனதரம் கண்ணினாய் நீ உன் மனானை எத்தனை போதும் துயிர ஒட்டாய்கான் எத்தனை ஏதும் பிரிவாற்றல் இல்லாய தத்துவமன்று தகவேலோ என்பாவாய் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலாய் துயிலாய் செப்பெண்ண மென்னுரை செவ்வா
தொழியும் தந்தும் மணாளனே இப்போது எம்மை இல்லாக்கேலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் எது பொங்கி வீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றப்படையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழித வேண்டும் வாசற்கம்